திருவண்ணாமலையில் அக்னி ரூபமாக பரபிரம்மம். கார்த்திகை தீப ரகசியம். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் போது நடைபெறும் தீபத்தன்று மிக பெரும் ரகசியம் ஒன்று அடங்கியிருக்கிறது. மலையின் மீது எரிந்து கொண்டிருக்கும் தீப விளக்குக்கு முன்பாக திரை ஒன்று காட்டப்பட்டு அதனை நோக்கி வரும் ஆகாய பானம் ஆத்மாவை மூடிக்கொண்டிருக்கும் ஆசை என்னும் அந்த திரையை யோக அக்னியால் எரித்து அந்த ஆத்மாவானது தூய்மையடைந்து மலை மீதுள்ள பரபிரம்மம் என்னும் விளக்கில் சேர்ந்து ஐக்கியமாய்விடும் என்பதை காட்டுவதற்காகவே திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதை இன்னும் சற்று விளக்கமாக காண்போம். அதாவது மலை மீது எரிந்து கொண்டிருக்கும் தீபந்தான் எங்கும் பிரகாசமாய் பரிபூரணமாய் நிறைந்திருக்கும் பரபிரம்மம். இந்த பரபிரம்மமாகிய இறைவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரும் சிறு ஆத்மாவானது மாயையுடன் சேர்ந்து காணப்படுவதால் இந்த ஆத்மா ஆகாயபானமாய் காட்டப்படுகிறது. இந்த ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும், அதாவது இறைவனுக்கும் ஜீவனுக்கும் இடையில் ஆசை என்கிற திரை இருக்கிறது. இந்த ஆசை என்னும் திரையை மலை மீது எரிந்து கொண்டிருக்கும் தீபத்திற்கு முன்பாக மறைப்பு போல் காட்டி ஆத்மாவை மூடிக்கொண்டிருந்த அந்த திரையை யோக அக்னியால் கொளுத்திவிட்டால் அந்த ஆத்மாவானது மிகவும் புனிதமாகிவிடும். இந்த தூய்மையான ஆத்மாதான் பானம். இது மலை மீது இருக்கும் விளக்கில் போய் சேர்ந்து அந்த விளக்கிலேயே ஐக்கியமாகி விடுகிறது. மலை மீது எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு தீபம்தான் பரபிரம்மம். ஆகாச பானம்தான் விளக்கை மறைத்திருக்கும் மாயை. அந்த மாயை என்னும் திரையை நீக்கி விலக்கிவிட்டால் அதன் பின்னர் பானரூபமாய் இருக்கும் பரபிரம்மத்தில் ஆத்மா போய் சேர்ந்து விடுகிறது. இப்படி சேர்ந்து விடுவதே மோட்சம் எனப்படும். சுருக்கமாக சொல்வதென்றால், ஜீவனானது எப்பொழுது புனிதமாகிறதோ அப்பொழுதே அது தன் சொந்த இருப்பிடமாகிய பரம்பொருளிடத்தில் பரபிரம்மத்தில் போய் சேர்ந்துவிடும் என்கிற தத்துவ ரகசியத்தை தான் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தன்று காட்டுகிறார்கள்.